சிதற விடாமல் ஒரு இசை கமைத்து பரவசமாகும் நசரேயா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அதற்கேற்று 60 100 மடங்காய் பெறுக அருளீசா. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்கிற உடைய பிள்ளையுடைய இருதயத்தின் தியானமும் உடைய திருச்சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். ஒரு நாள் திடீரென ஒரு குருவானவர் தன்னுடைய சபையின் அங்கத்தினுடைய வீட்டுக்கு வீடு சந்திப்புக்கு சென்று விட்டார். குருவானவருடைய வருகை எதிர்பார்க்காத குடும்பத்தார் திடீர்னு ஒரு ஷாக்கு. வீடெல்லாம் அப்படியே அங்கும் இங்கும் பொருட்களாக நிறைந்திருக்கிறது. அவங்களுக்கே ஒரு ஷாக். ஐயா சொல்லிட்டு வரலாமே, திடீர்னு வந்துட்டீங்களே அப்படின்னு. உடனே குருவானவர் வந்து அமர்ந்தார். உடனே எல்லாவற்றையும் அவர்கள் சுத்தம் செய்து குருவானவருக்கு அவரோடு பேசிக்கொண்டு அவரை கவனிப்பதற்குரிய சில காரியங்களை செய்தார்கள். அப்போ அந்த வீட்டம்மாவுக்கு சரி குருவானவர் வந்துட்டார், நம்ம கொஞ்சம் நல்ல பொருட்களில் ஏதாவது பரிமாறுவோம் என்று சொல்லி அன்னைக்குன்னு பார்த்து அவங்க வீட்டில் ஒரு நல்ல இனிப்பு செய்திருந்தாங்க, கேசரி செஞ்சுருந்தாங்க இல்லையா. உடனே குருவானவருக்கு ஒரு நல்ல கிண்ணத்தில், ஒரு வெள்ளி கிண்ணத்துலையும் இந்த கேசரியை வச்சு அதை சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல வெள்ளி ஸ்பூனையும் வச்சு அவர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு அவர் ஜெபித்துட்டு அவங்களோட பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடந்து போயிட்டார். போன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு பரபரப்பு வந்துருச்சு. என்னையா பரபரப்பு அப்படின்னு பார்த்தா வெள்ளி ஸ்பூனை காணோம். எதை காணோம்? குருவானவர் வந்துட்டு போன கொஞ்ச நேரத்தில் எதை காணோம்? வெள்ளி ஸ்பூனை காணோம். ஐயோ, குருவானவர் வந்தார், ஒரு ஊழியக்காரன் தானே, நம்ம வெள்ளி பொருள் அவருக்கு என்ன கொடுத்தோம்? கேசரியை கொடுத்தோம். கிண்ணம் இருக்குது, என்ன காணோம்? ஸ்பூனை காணவேன்னு ஒரே மனசுக்குள்ளே. உடனே அந்த வீட்டை, அந்த ஐயரை பற்றி எனக்கு தெரியும், நீ அப்பயே வெள்ளி பொருளை கொடுக்கும் போதே எனக்கு என்ன வந்துச்சு? சந்தேகம் வந்துச்சுன்னு வீட்டையா சொல்ல, பிள்ளைகள் சொல்ல, அப்படியே ஒரே குழப்பம். அப்படியே ஒரு வாரம் கடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அவங்க வந்தாங்க, கீழே உட்காடுறாங்க. ஒரு பிரசங்கம் பண்ணும்போது இந்த அம்மா மனசில் என்ன ஓடுது? ஐயர் வெள்ளி ஸ்பூனை திருடிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள இப்படி சிந்தனை. ஒரு 10 நாட்களாக ஒரே போராட்டம். 10 நாளைக்கு பிறகு குருவானவர் திரும்ப வீட்டுக்கு வரார். வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்களுக்கெல்லாம் ஐயோ யார் வந்துட்டா? அப்போ எல்லாத்தையும் சரி செஞ்சால் நம்ம நினச்சதாங்க பிளாஸ்டிக் பொருளை இன்றைக்கி எதையாச்சும் என்ன பண்ணிட வேண்டியதான் கொடுத்தார். உடனே குருவானவர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்களால கேட்க முடியலை. பலவிதமான கேள்விகள் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்துச்சு. சரி, இப்போ குருவானவர் சொன்னார், அம்மா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, அந்த டேபிளில் இருக்கிற அந்த பைபிளை எடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா பைபிளை எடுத்தாங்க. அந்த பைபிளை திறங்க அப்படின்னு சொன்னார். திறந்தாங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? வெள்ளி ஸ்பூன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பைபிளுக்குள்ளே இந்த பொருளை வச்சுருந்தேன், ஒருவேளை நான் வந்துட்டு போன அன்று இரவோ அடுத்த நாளோ நீங்கள் வேதாகமத்தை திறந்துருந்தீங்கன்னா இந்த வெள்ளி ஸ்பூனை என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டுபிடிச்சிருப்பீங்க. 10 நாள் என்னையை குறித்து நீங்கள் வச்சுருந்த கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், இப்படி தவறான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும்? இந்த வேதத்தை திறந்திருந்தால் உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். நீங்கள் அதை திறக்காததுனால இந்த 10 நாட்களும் உங்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்து விட்டது என்று சொன்னார். அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, மன்னிச்சிருங்கய்யா, நாங்கள் டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று. பல நேரங்களில் வேதம் நமக்கு பல உண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது, பல ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறது, பல குழப்பங்களுக்கு தெளிவு தருகின்றதாக இந்த வேதாகமும் நமக்கு அமைந்திருக்கு. இதனாலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பும் அதுதான், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் திருமறையை மறு ஆய்வு செய்தல். ரீரீடிங் த ஸ்கிரிப்சர் வித் த ரிசன் லார்ட். ரீரீடிங் த ஸ்கிரிப்சர் வித் த ரிசன் லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடன் நீங்களும் நானும் திருமறையை ஆய்வு செய்தல். பல நிலைகளிலே இந்த வேதாகமத்தை பல முறை நாம் படிக்கிறோம்,
பல நேரம் சொல்லுவாங்க, நான் இந்த பைபிளை இது வரைக்கும் 15 முறை வாசிச்சு முடிச்சுட்டேன், 20 முறை வாசிச்சு முடிச்சுட்டேன், 30 முறை வாசிச்சிட்டேன்னு சொல்லி இத்தனை முறை நான் திருமறையை வாசித்திருக்கிறேன், இத்தனை முறை திருமறையை நான் கற்றிருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இடைபடுகின்றவராய் இருக்கிறார். புதிய புதிய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்ற ஆண்டவராய். ஏன்னா வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் ஆராய்ந்து முடியாதவைகள், அவை மிக 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 நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவைகள். எனவே தான் இந்த நாளிலே நமக்கு தருகின்ற தலைப்பு ரீரீடிங் த ஸ்கிரிப்சர் அல்லது ரீரீடிங் த பைபிள். திருமறையை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். சில நேரங்களில் ரீடிங்க்கும் ஸ்டடிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம ஆலயத்தில் பிரசங்க நேரத்தில் அதை குறித்ததான லேசான ஒரு எளிமையான ஒரு அறிமுகத்தை நம்ம கொடுக்குறோம். அதே பைபிள் ஸ்டடி நேரத்தில் அதை குறித்து கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திக்கிறோம். நாம் வேதத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வில்லியம் மெக்டொனால்ட் என்ற ஒரு தேவ மனுஷர் சொல்லுகிறார், வில்லியம் மெக்டொனால்ட் என்ற தேவ மனுஷர் சொல்லுகிறார், உங்கள் வேதாகமத்தை அனுபவித்து படியுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் அனுபவித்து படியுங்கள். சில நேரங்களில் வேதாகமத்தை நம்முடைய அனுபவமாய் நாம் மாற்றுவதில்லை. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் ஏற்படுகிறது, ஆனால் அந்த சம்பவத்தை நம்முடைய சம்பவமாய் நாம் அனுபவித்து படிப்போமே ஆனால் அந்த வசனங்கள் நம்மோடு பேசும். வேதாகமம் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு கடமைக்காக இந்த வேதாகமத்தை பயன்படுத்துகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சடங்காச்சாரமாய் பயன்படுத்துகின்ற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் இப்படி தான் நிச்சயதார்த்தம் நடந்து பேசி முடிச்சிருக்காங்க, டவுரி வாங்குறத குறித்து பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ டவுரியை எதில் வாங்குறது அப்படின்னும் போது ஒரு பைபிளில் எதை வாங்க, காசு எதில் வாங்க? இன்னைக்கு வேதாகமத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? டவுரி வாங்குறதுக்கு, அல்லது நமக்கு நைட்டு பயம் வந்துச்சுன்னா அதை வச்சு பக்கத்தில் படுக்கிறதுக்கு, இல்லை வேதாகமத்தை வச்சு பேய் ஓட்டுவதற்கு, வேதாகமத்தை வச்சு இந்த மந்திர மாயங்கள். இது அல்ல, இது நம்முடைய வாழ்வின் அனுபவமாய் மாற வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இன்று வேதத்தை நீ சுமந்தால் வேதம் நாளை, தெரியாதா உங்களுக்கு? இன்று நீ வேதத்தை சுமந்தால் வேதம் நாளை உன்னை சுமக்கு. இந்த வேதத்தை இன்னைக்கு நம்ம சுமந்தோம்னா, இந்த வேதத்தை நம்முடைய வாழ்வின் அனுபவமாக இன்று மாற்றினோம்னா, நாம் முதிர்ந்த வயதிலும் கனி கொடுக்கின்றவர்களாய் இந்த வேதத்தின் வழியாய் மாற முடியும். எனவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற அந்த அனுபவத்தை இந்த திருமறையோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த சிந்தனையோடு இந்த நாளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மிக வேகமாக 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 3 காரியங்கள் என்னோடு சேர்ந்து எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். போதும், அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. சில நேரங்களிலே வேதத்தின் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி, வேதத்தின் ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த உலகம் நம்முடைய கண்களை மறைத்து விடுகின்றது. அப்போ வேதத்தை வாசிக்கும் போது உலகத்தை தள்ளி வைத்து விட்டு தேவனை முன்வைத்து நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீஷர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டாரு, நம்முடைய ஆண்டவர் கல்லறையில் இல்லை, அங்கே பெண்கள் போய் பார்த்துட்டு இயேசுவை காணோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் காணோம் என்று சொன்ன உடனே இந்த சீஷர்களுடைய காதுகளுக்கு செய்திகள் வருகிறது. ஆனால் இவருடைய உள்ளத்திலே இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்கள் என்னவாயிட்டு? மறைக்கப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் பொழுது, சத்திய வசனங்களை தேவன் நமக்கு காட்டும் பொழுது, நம்முடைய மாமிசத்தினாலே நாம் பெருகி இருப்போமையானால் நம்முடைய கண்கள் அதை மறைத்துவிடும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போதே, ஆண்டவர் நம்மகிட்ட பேசும் பொழுதே, ஆண்டவர் இதை பேசலை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அதை நாம் மறுதலிப்போமையானால் நம்முடைய கண்கள் அங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஹிடன், பல விஷயங்கள் இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைக்கு போல வசனங்கள் அல்லது நம்முடைய சிந்தனைக்கு போல ஆண்டவர் நம்மகிட்ட பேசலைன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? ஆண்டவர் என்ற இன்னைக்கு. ஆனால் இந்த எம்மா ஒரு சீஷர்கள்
பயணப்படுகிறார்கள். இவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே வசனம் அழகாக போடுறது பாருங்க, 13வது வசனம் பாருங்க. 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் எருசலேமில் இருந்து இந்த எம்மாவூருக்கு போகிற பாதையில் 11 கிலோமீட்டர் நடைப்பயணமாக அவங்க நடந்து போகிறாங்க. 11 கிலோமீட்டர்னா இங்கேருந்து நம்ம ஒரு மல்லி தூரம் வச்சுக்கலாமா, மல்லி வரைக்கும் அவங்க அவ்வளோ தூரத்தில் நடந்து சென்று பயணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்க பயணப்படும் பொழுது அவங்க கூட இயேசு வர்றார். இயேசுவை அனுபவித்தவர்கள் தான், இயேசுடைய அன்பை பெற்றவர்கள் தான். ஆனால் கூட இருக்கிற இயேசுவை இவங்க காண முடியாதபடி அல்லது தரிசிக்க முடியாதபடி இவங்க கண்கள் என்னவாயிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற அனுபவம், இந்த வேதத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. இந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய மாம்ச கண்கள் பல நேரங்களிலே நம்மை மறைத்து விடுகிறது. பல நேரங்களிலே நாம் விரும்புவதை தான் இந்த வேதமாய் மாற்றி விடுகிறோம். அதனால தான் சொல்றாரு, மறுபடியும் திருமறையை படியுங்கள். ரீரீடிங் தி ஸ்கிரிப்சர். திருமறை மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டிய ஒன்று. என்னோடு ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்னோடு ஆண்டவர் என்ன பேசுகிறார். பல நேரங்களில் இன்னைக்கு பிரசங்கம் முடிஞ்சிருச்சா, இன்னைக்கு பிரசங்கத்தில் உன்னையே தாக்கி பேசுனாங்க, என்னையே தாக்கி பேசுனாங்க, அவங்கள தாக்கி பேசுனாங்க அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி இன்று ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார், இதில் எவை எனக்கு மறைக்கப்பட்டவை, எவை எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறைக்கப்பட்டவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த சீஷர்கள் நடந்து போகிறார்கள். அவங்க மறைக்கப்பட்டிருந்த இந்த உலகத்தின் ரகசியங்களை, தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை இவங்க அறிந்து கொள்ளாதபடினால இவங்க வாழ்க்கையில காணப்பட்டது என்ன? 17வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் இல்லையா? இயேசு என்னவாயிட்டாரு? உயிர்த்தெழுந்துட்டார் என்ற செய்தியும் இவங்களுக்கு வந்துருச்சா வரலையா? நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆயத்தம் பண்ணி அவர்கள் போறாங்க. கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் இவங்க முகம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? துக்க முகமா இருக்கு. ஏன்னா அந்த ரகசியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சத்தியத்தை இவருடைய கண்கள் மறைத்து விட்டது. உண்மையை இவருடைய கண்கள் மறைத்து விட்டது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் இவர்களால் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாதபடி இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கள் துக்கமுகமாய் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டு நடந்து போனார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் இவருடைய மாமிசம் அது எப்படிங்க உயிர்த்தெழ முடியும்? நாங்கள் கண்ணால் பார்த்தோமே, அவருடைய 2 கைகளிலேயும் ஆணி, 2 கால்களிலேயும் ஆணி, விழாவில் ஈட்டியாக குத்திருந்தாங்க, தலையில் முள்முடி, அவருடைய கால்கள் முறிக்கப்பட்டிருந்தது இல்லை, அவருடைய கால் எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்ட நிலை. ஒரு மனுஷன் 3வது நாளில் இவ்வளவு அடிபட்டு என்ன பண்ண முடியாது? எழும்ப முடியாது. எப்படி முடியும்? இந்த மாம்சம் ஆவிக்குரிய அந்த சிந்தையை இவர்களுக்கு மறைத்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்களில் ஆண்டவர் சில விஷயத்த நமக்கு திட்டமாக சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் உன் வாழ்க்கையில நான் செய்வேன், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும், இந்த வாக்கு தத்தத்தை விட்டுறாதன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனால் மாமிசம் நம்ம வாழ்க்கையில் பெருகும் பொழுது நம்முடைய சரீரமானது கண்கள் மறைத்து விடுகிறது. இந்த சீசனில் கூட இயேசு இருந்தும் அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு பல நேரங்களில் வேதம் நம்ம கையில் இருந்தோம், வேத வசனம் நம்முடைய கைகளில் இருந்தோம், நியாயம் எது, நீதி எது, சத்தியம் எது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய கண்கள், சொல்லுங்க, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்குமே கிடைக்காத ஒரு வசன வாழ்க்கை என்ன தெரியுமா? எப்படி வாழணுன்ற வாழ்வு முறை யார் கையில் இருக்கு? கைடு நம்ம கையில் இருக்கு, புஸ்தகம் நம்ம கையில் இருக்கு, இது நம்மை வழிகாட்டுகின்ற வேத வழி. ஆனா இதை புரிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய கண்கள் என்னவாயிருக்கிறது? அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும், என்னுடைய மாம்சத்துக்குரிய கண்கள் மறைக்கப்பட வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இவங்களுடைய வாழ்க்கையில கண் எப்ப திறந்துச்சு அப்படின்னா, வாசிங்க 25வது வசனம் 26வது வசனத்தை வாசிங்க. இப்ப இயேசு அவங்கள்ட்ட பேசுறாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறாரு. இவங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டும் என்று சொல்லி எங்க இருந்து டச் பண்ணார் பாருங்க. மோசே முதலிய தன்னை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அதெல்லாம் ஏசு என்ன பண்றாரு, விவரித்து. அப்பயும் அவங்க கண்கள் என்னவாகல, ஒன்று படிச்சு தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒன்று படித்து தெரிந்து கொள்ளணும், இல்லைன்னா பிரசங்கத்தை கேட்டு வசனத்தை கேட்டு என்ன பண்ணிக்கணும். இந்த ரெண்டு பலவீனத்தையும் இவங்க மேற்கொள்ள முடியலை. ஆண்டவர் கூட இருக்கிறதையும் இவங்களால பார்க்க முடியல, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தையும் இவங்களால உணர்ந்து கேட்க முடியாதபடினால இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இவர்களாலே தேவனுடைய வசனத்தை வெளிப்பாடை பெற முடியவில்லை. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? வசனம் நம்மள்ட்ட இருக்கு, வசனத்தை கேட்பதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. நம்மளும் இந்த ஜனங்களை போல விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருப்போமையானால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எவைகளெல்லாம் உங்களுடைய கண்களை மறைக்கிறதோ அவைகளை விட்டு விலகுங்கள், ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கண்களை நோக்குங்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். முதலாவது உயிர்த்தெழுந்து ஆண்டவர் இந்த வேதத்திலிருந்து கற்றுத்தருகின்ற காரியம், மறைக்கப்பட்டவைகளை விட்டு விலகுங்கள். எதெல்லாம் ஆண்டவர் இந்த வேதத்தில் பேசுகிறாரோ நிச்சயமா ஆண்டவர் வேதத்தில் தவறான உபதேசத்தை நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, சொல்லிக் கொடுப்பாரா? சொல்லித்தர மாட்டார். சத்தியத்தை தான் ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு போதிப்பார். ஏன்னா இந்த வசனத்தில் A to Z இருக்கு. நன்மையான காரியங்களை எப்படி பின்பற்றணும், தீமையான காரியங்களை எப்படி பின்பற்றக்கூடாது என்ப எல்லா ரகசியங்களும் இருக்கு. ஆனால் பிசாசு பாருங்க, நன்மையான விஷயத்தை எப்போதுமே என்ன பண்ண மாட்டான், காட்ட மாட்டான். இதில் இருக்கிற எந்த விஷயத்தின் வழியாக நம்மை இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாய் மாற்ற முடியுமோ அப்படிதான் மாற்றுவதற்கு முயற்சி செய்வான். இயேசு கிறிஸ்துவ கூட அவர் பசியில் இருக்கும்போது பிசாசு சோதிக்கும் போது சொல்றான், இந்த கல்களையெல்லாம் அப்பமாக்கும். அவருடைய பசியில் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இயேசு வந்த பொழுது அவரை சோதிக்கிறான். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தபடினால மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல என்று சொல்லி அவனை அவர் மேற்கொள்ளுகிறார். மேலிருந்து கீழே குதியும் நிறைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாம் இருக்கு. இதை நீ குதிச்சிங்கன்னா தேவதூதர்கள் உங்களை தாங்குவார்களே என்று வசனத்தின் வழியாகவே அவரை அங்கு சாதிக்க விரும்புகிறான். அப்பையும் ஆண்டவர் மேற்கொள்ளுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் மறைக்கப்பட்டிருக்கிறவைகளை தேவன் வெளியே கொண்டு வருவார். இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தை கற்றுக் கொடுக்கின்ற இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காய் ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான தேவ ஞானத்தையே நாங்கள் என்ன, ரகசியமான தேவ ஞானத்தையே பவுலடியா சொல்றோம். நாங்கள் பேசுகிறது என்ன தெரியுமா? ரகசியம். ரகசியத்தை எப்படி சொல்லுவோம்? இவங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொன்னோன்னா மற்றவங்க காதில் போய் அடுத்தவங்களுக்கு ஆமாம். ஆனால் இங்கே பவுலடியார் ரகசியத்தை எப்படி சொல்றாருன்னா, இந்த ரகசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இது மறைக்கப்பட்டிருக்கிறது, இது உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது, இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், 78ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. என் வாய்களை ஊமைகளால் திறந்தேன், பூர்வ காலத்தின் மறைபொருளை நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்து. இதையெல்லாம் இந்த உலகத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை தேவ ஞானத்தினாலே அவர் வெளிப்படுத்துகின்றவராயிருக்கிறார். ஹிடன், மறைந்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை, அவருக்காய் வெளிப்படுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த திருமறையின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? மறக்கப்பட்டதை அவர் நினைவு கூறுகின்றார். முதல்ல மறைக்கப்பட்டது, ரெண்டாவது மறக்கப்பட்டது, ஃபர்கெட்டன். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நாம் மறந்திருப்போம். ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை சொல்றாரு, நீ இந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி போனதுக்கப்புறம் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, உன்னைய தேவன் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினாரோ அதை உன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு.
அவைகள் அதை விட்டுவிடாதபடி அவர்களுடைய கண்களுக்கு மேலே அவைகள் எப்படி இருக்கணுமா? ஞாபகக்குறியா இருக்கணும். அது ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக அவங்க வாழ்க்கையில் இருக்கணும். அவங்க மறந்துடக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் வந்தோம், நம்ம வீடு ஆரம்ப காலத்தில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நல்ல உடை உடுத்துவதற்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் ஆண்டவர் நம்மளை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பழையவைகளை என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு பல நேரங்களில் பழசம சில ஊரில் புது பணக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க இல்லை? ஒரு அப்பனுக்கு வாழ்வு வந்தால் அட்ட ராத்திரை என்ன பண்ணுவானா? சில நேரங்களில் நம்ம யாராக மாறிடுறோம்னா, கொஞ்சம் நம்ம உயர்ந்ததுமே நம்மளே யாராக மாறிடுறோம். ஆனால் ஆண்டவர் சார் கடவுளை மறக்காத, ஓல்ட் இஸ் கோல்ட், கடந்தவைகளை மறக்கக்கூடாது. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகின்ற இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம் என்ன தெரியுமா? பழையவைகளை மறந்துடாங்க. டோன்ட் ஃபர்கெட். எதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. வாசிக்கலாமா? 2 நாளாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 2 நாளாகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்க. யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே, இவர் 31 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாளுகிறார். ஆனால் இந்த 31 ஆண்டுகளில் முதல் 8 ஆண்டுகளில் தெய்வம் யார் என்பதே இவருக்கு தெரியாது. ஏன்னா தெய்வத்தை மறந்து போனார். தன்னை நடத்தின தெய்வம் யார் என்று தெரியாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தகப்பனுடைய வாழ்க்கை இயேசுவை, கடவுளை அவருக்கு வெளிப்படுத்தவில்லை. வாசிங்க 25வது 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். 33:22. சரி. ஆமோன், மனாசே இவர்கள் இருகாலும் தேவனை மறந்து விக்கிரகங்களை பின்பற்றினார்கள். இப்ப 25வது வசனத்தை வாசிங்க. இங்கே பாருங்க, இந்த ஆமோனுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதமாய் போனபடினால அவன் அந்த ராஜ்ய பாரத்தை விட்டு நீக்கப்படுகிறான். 8 வயதுல இந்த யோசியாவை தேவன் ராஜாவாக்குறார். தன் தகப்பன் தனக்கு நல்ல வழிகளே சொல்லி கொடுக்கல, நல்ல தெய்வத்தை காட்டல, ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுன்ற பழக்கத்தை சொல்லி கொடுக்கல, எப்படி தேவ சமூகத்துக்கு பயந்து இருக்கணுன்ற நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கல, பாவமான வழியிலே வாழ்வதற்குரிய எல்லா வழிமுறையையும் இந்த யோசியாவுடைய தகப்பன் அவருக்கு காட்டி இருக்கிறார். சில நேரங்களில் பெற்றோருடைய வாழ்க்கை தவறாக இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீர்கெட்டு போவதற்கு ஒரு காரணமாக இருக்கு. இந்த யோசியாவுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய தகப்பன், அவருடைய முன்னோர்கள் யாருமே தேவ பயமற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாள் அடைவில் தேவன் இந்த யோசியாவை தெரிந்து கொண்டபடினால மறக்கப்பட்ட ஆண்டவரை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது. இப்படி வருது பாருங்களேன். 3வது வசனத்தை வாசிங்க. தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் 8வது வருஷத்துல, அப்படின்னா அவருக்கு வயசு என்ன? இப்ப 8 வயசா 16 வயசா? 8 வயசுல ராஜாவாகிறாரு, 16 வயசுல ரட்சிக்கப்படுறார் இல்லையா? 16 வயசு தான் அவனுடைய வாழ்க்கையிலே சரியான டீனேஜ், நம்ம இன்னைக்கு சொல்லுவோம்ல, முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடம். எது சரி எது தவறு. தன்னுடைய தகப்பன் செய்த தவறை தானும் செய்ய விரும்பவில்லை, தன் தகப்பனுக்கு ஏற்பட்ட ஆபத்தை தானும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அப்ப எது சரி என்பதை தெரிந்தெடுக்கின்ற ஒரு மனிதன். மறக்கப்பட்டு போனதை இவன் நினைவு கூறுகிறான். இப்ப வாசிங்க. தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில், பாருங்க யாருடைய பேர் வருது இப்ப? தகப்பன் இடத்துல யாரு வர்றா? ஆனா உண்மையான தகப்பன் யாரு? 25வது வசனம் 33:25. ஆமோன் என்பவர் தான் தகப்பன். தானா இப்ப அந்த ஆமோன் தவறானபடினால இவன் தன் தகப்பனை மறந்து, தன்னை தவறாய் வழிநடத்தவனை மறந்து சரியாய் நடத்துகின்றவரை தெரிந்தெடுக்கிறார், தன் தகப்பனாகிய தாவீது. அப்ப வாழ்க்கையில மறக்கப்பட்டதை நினைவு கூறுகின்ற அனுபவம் நமக்கு தேவை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த தீமை செஞ்சுட்டாங்க, அப்ப இந்த தீமைக்கு முன்னாடி எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 நன்மை 9 நன்மை செஞ்சிருப்பாங்க, ஒரு தீமை செஞ்சிருப்பாங்க. 9 நன்மையை என்ன பண்ணிடுவாங்க?
9 நன்மை என்ன பண்ணிடுவாங்க, 9ம் காலியாயிரும். ஆனால் ஒரே ஒரு தீமை மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, கடந்ததை மறந்து விடக்கூடாது. நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் அவங்க எவ்வளவு உயர்வுகளிலே நம்முடைய தாழ்மைகளிலே நமக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த யோசியா ராஜா திரும்பி பார்க்குறாரு, ஆகா இந்த தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், இந்த தேவன் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்முடைய முன்னோர்களை எவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை அவன் திரும்பி பார்த்து, இப்போ 3வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. 12ஆம் வருஷத்தில் சுத்திகரிக்க தொடங்கினார். 8வது ஆண்டு ஆண்டவரை பிடிக்கிறாரு. 4 வருஷம் ஆயத்தப்படுறாரு. இல்ல என்ன முடிவெடுக்கலாம், எது தேவனுக்கு பிரியம். சில நேரங்களில் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற முடிவு ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். நம்ம சில நேரங்களை யோசித்து ஜெபித்து காத்திருந்து எடுக்கிற முடிவில் தேவன் உதவி செய்வார். இந்த மனுஷன், இந்த யோசியா ராஜா 8வது ஆண்டுல ஆண்டவருடைய அன்பை உணர்கிறாரு. 4 ஆண்டுகள் காத்திருக்கிறார். 4 years காத்திருந்து தன்னுடைய 12வது வயதில் 12வது ஆண்டு ஆட்சி காலத்தில் எல்லா விக்கிரக தோப்புகளையும் தகர்த்தெறிகிறார். தகர்த்து எரிஞ்சிட்டு மறந்து போன ஆலயம், ஆராதனை செய்யப்படாமல் மூடப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துக்கு திரும்புகிறார். இப்போ 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வசனத்தையே அவங்க மறந்து போயிட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் வசனம் மறக்கப்பட்ட காலம். இன்னைக்கு பல நேரங்கள்ல வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் மறந்து விட்டார்கள், நாம் மறந்து விட்டோம், தேவனுடைய வார்த்தையை மறந்து விட்டோம், தேவன் நமக்கு வேதத்துல என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் மறந்து போயிருக்கிறோம். வசனத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், வார்த்தையை ஞாபகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மறைக்கப்பட்டிருக்கிற இந்த மாம்சத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிற சத்திய வசனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வசனங்களை அவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அதனாலதான் நம்மளுடைய ஆராதனைகள்ல நம்ம வேத பாட வாசிக்கிறோம், கற்பனைகளை வாசிக்கிறோம். இதையெல்லாம் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அவர்கள் காதுகள் கேட்க வாசிக்கிறார்கள். வாசிச்ச உடனே இந்த ராஜா செய்த ஒரு காரியம் என்ன? 31வது வசனத்தை கர்த்தரை பின்பற்றி நடப்பேன். இதுவரைக்கும் மறந்து போயிட்டாங்க கர்த்தரை பின்பற்றுவதிலே. மனுஷனை பின்பற்றினார்கள், விக்கிரகங்களை பின்பற்றினார்கள், விக்கிரக தோப்புகளை பின்பற்றினார்கள், கர்த்தரை மறந்து போனார்கள். இப்ப யோசியா சொல்றாரு, நான் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க. கை கொள்ளுவேன், இவைகள் எல்லாவற்றையும் நான் கை கொள்வேன். நடப்பது மாத்திரமல்ல, அவைகளை என் வாழ்க்கையில கை கொள்வேன். உடன்படிக்கை செய்கிறார். இதுதான் மறக்கப்பட்டு போனவைகள். நீங்க நடப்பேன்னு சொல்லி, ஆண்டவரே இனிமேல் நான் உங்களுக்கு பிரியமா நடப்பேன், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதை செய்வேன் நீங்க சொல்லியிருந்து ஒருவேளை மறந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஞாபகப்படுத்துக்கிறாரு. எதெல்லாம் நீங்க என்கிட்ட இந்த ஆலயத்தில் உடன்படிக்கை செய்தீங்களோ, எதெல்லாம் இந்த ஆலயத்தில் நீங்க பேசி உடன்படிக்கை வார்த்தைகளால ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களோ, அவைகளை நினைப்பூட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ரீரீடிங் தி ஸ்கிரிப்சர், வேதாகமத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது அவைகளை கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இங்கே யோசியாவுக்கு தன்னுடைய ஆட்சியின் 12வது வருஷத்திலே ஒரு முடிவெடுப்பதற்குரிய வாய்ப்பை கத்து தருகிறார். இவன் சொல்றான், இனிமேல் நான் நடப்பேன், இனிமேல் நான் கை கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனாகிய தாவீதின் உடன்படிக்கை மறந்து போனதை இங்கு யோசியா நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்க. நம்ம வாழ்க்கையில எதை மறந்து போயிட்டோம்?
ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பொருத்தனை செஞ்சுருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட என்ன வாக்கு கொடுத்துருக்குறோம், இந்த ஆலயத்தில் எங்கெங்க என்னென்ன இடங்கள்லாம் நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம் சாமிகிட்ட. எத்தனை ஊழியக்காரங்க வந்து இப்போ நம்ம கடைசியில் உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வெளியே போகும்போது நம்ம ஒப்பு கொடுக்காம ஒப்பு கொடுத்ததை மறந்து போயிருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்று யோசியாவுக்கு ஞாபகப்படுத்தின ஆண்டவர் இன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேதத்திலிருந்து ஞாபகப்படுத்துகிறார். எவைகளெல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களோ, எவைகளெல்லாம் நீங்கள் உடன்படிக்கை செய்தீர்களோ அவைகள் நினைப்பூட்டுகிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை பெற வேண்டுமானால் நீங்கள் செய்தவைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் தருகின்ற ஒரு காரியம் என்ன? இந்த திருமறையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மாற்றம் தருகிறார். கிவ் அஸ் சேஞ்ச். ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். முதல்ல சொன்னேன், மறைக்கப்பட்டதை வெளியே கொண்டு வருகிறார், மறக்கப்பட்டதை நினைப்பூற்றுகின்றார். மூன்றாவது ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருகிறார். கிவ் அஸ் சேஞ்ச். ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள், மறைந்து போனார். இங்க பாருங்க, அது வரைக்கும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படல. எப்ப கண்கள் திறக்கப்படுதுன்னா, அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பிற்கும் பொழுது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த திருப்பந்திக்கு நாம் வரும் பொழுதெல்லாம் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எங்கு அப்பம் பிக்கப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுதெல்லாம் ஒரு புதிய மாற்றம் நம்முடைய வாழ்விலே நடைபெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். மாறாத ஒன்றுதான் இந்த உலகத்திலே மாற்றம். மற்றவை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாறாத ஒன்றுதான் நம்முடைய வாழ்விலே ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம். நேற்று ஒரு மாதிரி இருப்பது, இன்று ஒரு மாதிரி இருப்பது, நாளை ஒரு மாதிரி இருப்பது அல்ல வாழ்வு. மாறாமல் இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மாறாதவர். நீங்க பரிசுத்தவானா இருக்கும் பொழுதும் அதே அன்பு தான் ஆண்டவர் நம்மகிட்ட வைக்கிறாரு. நம்ம பாவிகளா இருக்கும் போதும் அதே அன்பு தான் ஆண்டவர் நம்மகிட்ட வைக்கிறாரு. நம்ம துரோகிகளா மாறும் பொழுதும் அதே அன்பு தான் ஆண்டவர் நம்ம மேல வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆனா மனிதர்களாகிய நாமோ மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் அப்பத்தை எடுத்து பிட்ட பொழுது அவர்கள் மாறினார்கள். அவருடைய உள்ளம் மாறியது, அவருடைய சிந்தனைகள் மாறியது. இந்த இயேசுவை, நம்மோடு இருந்த இந்த இயேசுவை, நம்மோடு பேசின இந்த இயேசுவை, நம்மோடு இடைப்பட்ட இந்த இயேசுவை நாம் மறந்து போனோமே. அவர் தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு நமக்குள்ளே எரியவில்லையா? மங்கி போன திரியா இருந்தார்கள். அவர் அப்பத்தை பிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதே போலதான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு மாற்றம் நடக்கிறது. வாசிங்க, 8ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனம். போதும். இங்க ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகமம் இந்த இந்த எத்தியோப்பிய மந்திரியுடைய கையில் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 3 நிலையுள்ள மக்களை தேவனைக்கு நமக்கு முன்னாடி நிறுத்துறார். ஃபர்ஸ்ட் யாருன்னா, ஒரு பட்டணத்துடைய ராஜா. அவர் தான் மையம், அவர் சொல்றது தான் நடக்கும். இந்த ராஜாவா இருந்தாலும் கொஞ்சம் கீழே பாருங்க, பாட்டில் கீழே விழுந்துருச்சு, தலையில விழுக பார்த்துச்சு. ரைட் ரைட் கவனிங்க. இந்த ராஜாவா இருந்தாலும் அவர் யாருடைய வார்த்தை கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டாவது, இயேசுவோடையே இருந்தாலும், சீஷரா இருந்தாலும், பயந்து ஒளிந்திருந்தாலும் அவங்க யாருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறாங்க? இப்ப மூணாவது, எத்தியோப்பிய மந்திரி. இவரை ஒரு அன்னகர் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஜெண்டர் என்று இந்த சமூகத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவராய் பிறந்தவர்கள் இவங்க அந்த நாட்களில் இருந்தாங்க. இவங்க பாருங்க, இவங்க கையில் என்ன இருந்துச்சு? இவங்க கையில் என்ன இருக்கு? இந்த எத்தியோப்பிய மந்திரி கையில் என்ன இருக்கு? இருக்கீங்களா? அல்லேலூயா. இது ஈஸ்டர் ஆராதனை இல்லை, 9 மணி ஆராதனை. அவர் கையில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன கையில் இருக்கு? உங்க கையில் இப்ப என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. அவர் கையில் என்ன இருக்கு? ஆமா, ஆண்டோடைய வார்த்தை இருக்கு. அவர் அந்த ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறார். வாசிச்சிருக்கும் போது அவருக்கு சில காரியங்கள் என்னவாகல?
இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம பைபிள் வாசிக்கும் போது நமக்கு புரியலைன்னா என்ன பண்ணுவோம்? அதுவும் இந்த உபாகம புஸ்தகம், அந்த யாத்ராகம புஸ்தகம், இதெல்லாம் வந்துச்சுன்னா சில பேர்கள் வரும்போது இந்த 3 அதிகாரத்தை டக்குன்னு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தள்ளிட்டு போயிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தை வாசிக்கிறதே இல்லை. யாரோடைய பேரதுக்கு நம்ம வாசிச்சு என்ன பண்ண போகிறோம்? இப்படி நிறைய நேரங்கள் நமக்கு புரியலை நம்ம என்ன பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த மனுஷனுக்கு பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுது, யாரை குறித்து சொல்லுது என்ற ஒரு ஏக்கம் உருவாகிறது. இன்னைக்கு வேத வசனத்தை குறித்த ஏக்கம் நமக்கு இருக்கணுங்க. வேத வசனம் எனக்கு என்ன சொல்லுது? ஏன் எனக்கு இது புரியலை ஆண்டவரே? ஏன் எனக்கு இதை புரியல? என்ன சொல்லணும் ஆண்டவரே? என்ன செய்யணும்னு எனக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தாகம் இருந்தது, வசனத்தை குறித்த ஒரு தாகம் இருந்தது. அதனால தான் எனக்கு இதை யார் விவரிப்பாங்க என்று சொல்லி இந்த ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட அல்லது ஒரு 3ஆம் பாலினத்தவராய் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், ஒன்று ராஜா, அவருக்கு வசனம் கிரியை செய்து, இயேசுவோடு இருந்த சீசர்கள் ஒளிந்து பயந்து போயிருக்கிற சாதாரண மனிதர்கள், அவங்களுக்குள்ள வசன கிரியை செய்து, எங்கள் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர், அவரோடு வசன கிரியை செய்து, வசனம் வித்தியாசம் பார்க்காது, அது எல்லாரோடையும் என்ன பண்ணும்? பேசும். வசனம் எல்லாரோடையும் பேசும். ஒரு ஆசிரியை வகுப்பறையில் தான் வீட்டில் இருக்க நிறைய பிரச்சனை, அன்னைக்கு கடன் பிரச்சனை, சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருந்துருக்காங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் பல சூழ்நிலைகளோடு உட்காந்துருந்துருக்காங்க. அப்போ அந்த வகுப்பில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த வகுப்பில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு அவங்களுடைய தாயார் வசனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய வசனங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, உங்கள் துக்கம். அந்த குட்டி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த குட்டி பிள்ளை அந்த டீச்சர் இப்படி சோர்ந்து உட்காந்துருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து குடுகுடுன்னு ஓடி போய் டீச்சர்கிட்ட சொன்னாலாம், டீச்சர் உங்கள் துக்கம். அப்போ அந்த அம்மாவுடைய மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. நான் சோர்ந்து போய் உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறேன், ஆனால் இந்த சிறு பிள்ளை ஓடி வந்து என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? வசனம் யாரை கொண்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். வசனம் ஆள் பார்த்து பேசுகின்றது அல்ல, வசனம் எல்லாருக்கும் ஆடு. இந்த எத்தியோப்பிய மந்திரி சொல்றாரு, எனக்கு புரியல, எனக்கு இதை யார் விவரிப்பார்கள் என்று சொல்லி இவர் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க பிலிப்பை தேவன் அனுப்புறாரு. இப்ப யாரை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னும் பொழுது இப்ப பிலிப்பு சொல்றாரு. வாசிங்க 35வது வசனத்தை வாசிங்க. இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு எழுதப்பட்டிருக்க ஆகமம் என்ன ஆகமோ சொல்லுங்க? ஏசாயா ஆகமோ. இவர் சொல்றது யாரை பத்தி? இயேசுவை பத்தி. அந்த ஆவியானவருடைய நடத்துதல் பாருங்க, மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு சொல்றாங்க. இது இயேசு, மாற்றம், இது இயேசு, இதுதான் அந்த இயேசு. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா இந்த உலகத்துல இதுதான் அந்த இயேசு, இவர் தான் அந்த இயேசு? அதை வெளிப்படுத்தி காட்டின உடனே, விதமாய் அவர்கள் பிரசங்கித்த உடனே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா? நெவர். தடை கிடையாது. இப்பொழுதே நீ ஞானஸ்தானம் பெறலாம். அவர்கள் உடனே ஞானஸ்தானம் பெற்று ஒரு மாற்றத்தை பெறுகிறார். அவருடைய பெயர் மாறலை, அவருடைய ஊர் மாறலை, அவருடைய அடையாளம் மாறலை, ஆனால் அவருடைய உள்ளம் என்னவாயிட்டு? அல்லேலூயா. இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்க உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நீங்கள் நானும் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியாததை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஊழியர்கள்ட்ட கேட்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வசதி வந்துருச்சு, யார்கிட்டையும் போய் கேட்க தேவையில்லை. அப்படியே ஒரு வசனத்தை, வார்த்தை அப்படி போய் கூகுளில் டச் பண்ணி போட்டதுமே என்ன வந்துடுது? உடனே விளக்கம் வந்துடுது. அது நிறைய தவறான விளக்கங்களும் வருது, சரியான விளக்கங்களும் வருது. சரி, ஆனால் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு கற்றுக்கொள்வதற்கு தேவன் பிலிப்பை வைத்தார். இந்த வசனம் கேட்ட உடனே ஒரு மாற்றம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை நாள் பிரசங்கம் கேட்குறோம்? தினந்தோறும் காலையில் பிரசங்கம் கேட்குறோம், தினந்தோறும் சாயங்காலம் கேட்குறோம், டிவியில் கேட்குறோம், ஆலயத்தில் கேட்குறோம், போகிற இடங்களில் கேட்குறோம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுது? இந்த வசனத்தை கேட்ட உடனே தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை ஏதும் உண்டா என்று கேட்கிறார். தடை இல்லை, வாங்க நீ ஞானஸ்தானம் பெறலாம். இப்பொழுது இந்த எத்தியோப்பிய மந்திரி இயேசுவின் பிள்ளையாய் பயணப்படுகிறார்.
பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே பிரசங்கம் பண்ணி பிடிச்ச உடனே அங்கே கேட்குறாங்க, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்றம் இருக்கிறதா? உயிர்த்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, இந்த வேதத்தை படிக்க 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 நம்மளே மாற்றம் இருக்க வேண்டும். நம்மளே மாற்றம் இல்லையானால் இது ஒருவேளை நமக்கு ஒரு கதை புஸ்தகத்தை போல, அல்லது பொழுதுபோக்கு புஸ்தகத்தை போல, ஒரு சடங்காஸ்தார புஸ்தகத்தை போல, படிக்க வேண்டுமே என்ற கட்டாயத்தில் படிக்கின்ற ஒரு நாவலை போல இது மாறிவிடும். ஆனால் இந்த புஸ்தகம் அப்படி அல்ல. இது உங்களோடு என்னோடு வாழ்வின் அனுபவமாய் பேசுகின்ற ஒரு புஸ்தகம். இதில் மறைக்கப்படுகின்ற காரியங்களை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். இதில் மறக்கப்பட்டிருக்கிற தேவனை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். இதில் நீங்களும் நானும் மாற்றம் பெற வேண்டும். என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றுகின்ற வேத புஸ்தகம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, போகும் வழிதனையே, போகும் வழிதனையே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே, பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களிலே இயேசு எங்களோடு இருந்தும் வேத வசனங்கள் எங்களோடு இருந்தும் ஆண்டவரே, நாங்கள் அதை மறந்து போய் எங்களுடைய கண்களை இது மறைத்திருக்கிறதே. சத்தியம் என்னவென்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி, உண்மை என்னவென்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி மறைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய கண்கள் திறக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை, பிறர்களுக்கு செய்த நன்மைகளை, உதவிகளை நாங்கள் மறந்து போயிருக்கிறோம். நாங்கள் மறந்து போனவைகளை எங்களுக்கு நினைப்பூட்டும் ஆண்டவரே. நல்ல விஷயங்களை எங்களுக்கு நினைப்பூட்டும், ஆவிக்குரிய விஷயங்களை நினைப்பூட்டும், சத்தியத்தை எங்களுக்கு நினைப்பூட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை தாரும். அன்று சீஷர்கள் மாறியது போல, எத்தியோப்பிய மந்திரி மாறியது போல எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாரும். இந்த மாற்றம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற மாற்றமாக இருக்கட்டும். துதிகன மகிமையை நாமக்கு செலுத்துகிறோம். எங்களோடு இடைவிடும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.